நண்பர்களே, இந்தியாவின் இராணுவ பலம் மற்றும் ஆயுத பலம் குறித்து மேற்கத்திய நாடுகள் என்ன சொல்கின்றன என்பதை அறியாத சிலர் ட்ரம்பின் கட்டளைகளை கேட்டதால் போர் நிறுத்தப்பட்டதாக கூறுகிறார்கள். போர் நிறுத்தம் மத்தியஸ்தம் காரணமாக அல்ல, இந்தியா உருவாக்கிய கதிர்வீச்சு காரணமாக இருந்த நேரத்தில் அப்படிச் சொல்வது பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. பல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் பாகிஸ்தானில் இருந்து வரும் கசிவு பற்றி பேசத் தொடங்கியுள்ளனர். அங்கு கதிர்வீச்சு இந்திய பிரம்மாஸ்திரத்தால் ஏற்பட்டது. நண்பர்களே, இது பயன்படுத்தப்படுவதற்கு முன்பே உலகின் ஆர்வத்தை தூண்டிய ஒரு சிறந்த ஆயுதம். பாகிஸ்தானும் சீனாவும் அதன் ரகசியத்தை கற்றுக்கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் ஒன்றல்ல, இரண்டல்ல. அவர்கள் சில இராணுவ அதிகாரிகளை பிடித்து சில தகவல்களை கற்றுக்கொள்ள அவர்களை மிரட்ட முயன்றனர். அதிகாரிகளில் ஒருவரும் சிக்கிக் கொண்டார். அவனிடமிருந்து அவர்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்திருக்கலாம். இந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி பொறியை வைத்தவருக்கு அதிக தகவல்கள் இல்லாததால் அது அதிக பலனை தரவில்லை. முன்னதாக இதே பிரம்மாஸ்திரம் பாகிஸ்தானை மண்டியிட வைத்தது. அதே பிரம்மாஸ்திரம் பாகிஸ்தானின் ஒரே விமானத்தை வானில் பறக்க முடியாதபடி செய்தது. அதன் பெயர் பிரம்மோஸ். எனவே அதன் வரலாறு மற்றும் மர்மம் என்ன பார்ப்போம் நண்பர்களே. மார்ச் 9, 2022 அன்று ராஜஸ்தான் இராணுவ தளத்தில் இருந்த பிரம்மோஸ் ஏவுகணை திடீரென தவறாக செயல்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அது குறித்து ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அதன் பராமரிப்பாளர் அதை கவனித்துக் கொண்டிருந்தார். இந்திய ராணுவம் ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் செய்தது கூட அது வேறு கதை. ஆனால் அன்று அது ஒரு தவறான செயல் அல்ல. பிரம்மோஸ் ஏவுகணை நேராகச் சென்று பாகிஸ்தான் மண்ணில் விழுந்தது. இந்தியாவிலிருந்து ஒரு ஏவுகணை பாகிஸ்தான் மண்ணை தாக்கியது வேடிக்கையாக இருக்கிறது. பாகிஸ்தான் ரேடார்கள் அதை கூட கவனிக்கவில்லை. அவர்களுடைய விமானப்படைக்கு அது பற்றி தெரியாது. அன்று இந்தியா அமைதியாக இருந்திருந்தால் அது முதல் அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்தியா போன்ற ஒரு நாடு ஒருபோதும் பொறுப்பற்ற முறையில் செயல்படாது. எனவே மிகவும் நேர்மையாக பாகிஸ்தானை அழைத்து நமது பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு தவறான செயல் என்று கூறுவோம். அது உங்கள் மண்ணில் விழுந்தது. அநேகமாக இது போன்ற எங்காவது விழுந்திருக்கலாம். கவலைப்படாதே, நாங்கள் அதில் போர் முனையை நிறுவவில்லை. அது உன்னை ஒன்றும் செய்யவில்லை. கவலைப்படாதே. இந்த தகவலை இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்கியது. பின்னர் பாகிஸ்தான் இன்னும் அதிர்ச்சியடைந்து பேசத் தொடங்கியது. இந்தியா வேண்டுமென்றே பிரம்மோஸை நம்மீது சோதிப்பதாக அது குற்றம் சாட்டியது. ஆனால் அது பெரிய நன்மை எதையும் செய்யவில்லை. இந்த தவறான தாக்குதல் பாகிஸ்தானியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது உலகையே பிரம்மோஸ் பற்றிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் பிரம்மோஸுக்கான தேவையை அதிகரித்தது. அமெரிக்க ரேடார்கள் சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்திய ஏவுகணையை இடைமறிக்க முடியவில்லை என்பது பிரம்மோஸை பற்றிய ஒரு ஆச்சரியமான காரணியாகும். பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸையும் தங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டது. இது ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பு. எனவே அதை விற்க அவர்களுக்கு ரஷ்ய அனுமதியும் தேவைப்பட்டது. அவர்களும் சரி என்றார்கள். பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் செழித்தது. ஆனால் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் வர்த்தகம் செழிக்கவில்லை. இருவரும் பிரம்மோஸை பற்றி கவலைப்பட்டனர். எப்படியாவது அதன் தொழில்நுட்பத்தை திருட வேண்டும் என்று நினைத்து உலகின் மிக சக்தி வாய்ந்த மக்களைப் போலவே பாகிஸ்தானும் இந்திய இராணுவ அதிகாரிகளை சிக்க வைத்தது. அது அவசியம் என்று அவர்கள் நினைத்து ஒரு அதிகாரியை ஒரு வலையில் போட்டார்கள். அவர்களுக்கு அங்கு அதிக தகவல்கள் கிடைக்கவில்லை. எனவே பிரம்மோஸ் குறித்த அவர்களின் பயம் அப்படியே இருந்தது. இப்போது அந்த அச்சம் உண்மையாகிவிட்டதால் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கு இப்போது அம்பலமாகியுள்ளது. உங்கள் நாட்டிற்குள் ஊடுருவி எங்கு வேண்டுமானாலும் தாக்க முடியும் என்று பிரம்மோஸ் பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தியை வழங்கியுள்ளது.
நண்பர்களே, அது ஜூன் 12, 2001 அன்று பிரம்மோஸின் முதல் சோதனை ஏவுதல் நடத்தப்பட்டது. அதில் இந்தியா வெற்றி பெற்றது. அதன் பிறகு இந்தியா இந்த பிரம்மோஸை பல முறை சோதித்து பார்த்துள்ளது. இது கட்டப்பட்டது, ஆனால் அது எந்த மோதலிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஒருபோதும் கருதப்படவில்லை. பிரம்மபுத்திரா நதி இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியால் கட்டப்பட்டது. அதற்கு பெயரிடும் போதும் இரு நாடுகளின் 2 ஆறுகளின் பெயர்களை இணைத்து பெயரிட்டுள்ளனர். இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியின் முதல் 4 ஆங்கில எழுத்துக்களையும் ரஷ்யாவின் மோஸ்க்வா நதியின் முதல் 3 ஆங்கில எழுத்துக்களையும் சேர்த்து பிரம்மோஸ் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நிலம், வானம், கடல் போன்ற எங்கிருந்தும் ஏவக்கூடிய இந்த ஏவுகணைகளின் அனைத்து வகைகளையும் இந்தியா தயார் செய்துள்ளது. நண்பர்களின் பிரம்மோற்சவத்தின் கட்டுமானம் ஒரு அற்புதமான நேரத்தில், அதாவது 1950 களில் தொடங்கியது. சோவியத் யூனியன் அதன் உச்சத்தில் இருந்தது. இந்தியா ஏற்கனவே அணு ஆயுத சோதனைகளை நடத்தியது. இது புத்தரை சிரிக்க வைத்தது. ஆனால் அந்த அணு ஆயுதங்களை சுமந்து செல்ல சக்தி வாய்ந்த ஏவுகணை தேவையில்லை. எனவே அத்தகைய ஏவுகணையை உருவாக்க நமது ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் தலைமையில் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தை இந்தியா தொடங்கியது. இதற்கிடையில் 1991 ஆண்டு வளைகுடா போரில் பயன்படுத்தப்பட்ட சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் கவனத்தை ஈர்த்தது. நாமும் அந்த ஏவுகணையை தயாரிக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். எனவே அவர் இந்த ஏவுகணை குறித்து இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து தெரிவிக்கத் தொடங்கினார். நண்பர்களே, 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் இந்திய அரசாங்கத்துடன் தொடர்பில் இருந்தார். அவரது முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிப்ரவரி 1998 இல் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு அரசுகளுக்கிடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது இந்தியாவின் டிஆர்டிஓவின் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் அப்போதைய ரஷ்யாவின் பாதுகாப்பு துணை அமைச்சராக இருந்த மிகைல் ஆகியோருக்கு இடையே இது கையெழுத்தானது. ஒப்பந்தம் கையெழுத்தானது மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணையின் உற்பத்தி இந்தியாவில் தொடங்கியது. முன்னர் குறிப்பிட்டபடி இரு நாடுகளின் நதிகளின் பெயர்களும் இணைக்கப்பட்டு அதற்கு பிரம்மோஸ் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இதற்காக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அதில் இந்தியா 50.5% பங்குகளையும் ரஷ்யா 49.5% பங்குகளையும் கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் மூலம் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஒரு சூப்பர் சானிக் உயர் துல்லிய கப்பல் ஏவுகணையை வடிவமைத்தல், உருவாக்குதல் மற்றும் உற்பத்தி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. 2001 ஆண்டு முதல் பிரம்மோஸ் ஏவுகணை ஏவப்பட்டது. நண்பர்களே, இதோ பிரம்மோஸ் ஏவுகணையின் கட்டுமானம். இதை வெறும் 3 ஆண்டுகளில் பார்த்தால், இந்திய விஞ்ஞானிகளுக்கு தேவையான ஆதரவு கிடைத்தால் அவர்கள் விரைவில் ஆயுதங்களை வெளியே கொண்டு வருவார்கள் என்பதை நாம் காணலாம். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இது மட்டுமல்ல, இது 2 நிலை திட உந்து சக்தி பூஸ்டர் இயந்திரத்தையும் கொண்டுள்ளது. முதல் கட்டத்தில் இதிலுள்ள இயந்திரம் பிரம்மோஸின் வேகத்தை ஒளியின் வேகத்தை விட அதிகமாக அதிகரிக்கிறது. அதன் பிறகு முதல் நிலை கீழே விழுகிறது. 2வது கட்டத்தில் ஒரு தடவ ராம்ஜெட் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. ஏவுகணையின் உந்துவிசை ஒளியின் வேகத்தை விட 3 முதல் 4 மடங்கு வேகமாக இதை செய்கிறது. இந்த ஏவுகணையின் மற்றொரு நன்மை என்னவென்றால், இது 15 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்க முடியும். மேலும் தரையிலிருந்து 10 அல்லது 10 மீட்டர் உயரத்தில் கூட எதிரி தளங்களை அழிக்க முடியும். எனவே ரேடார்கள் பெரும்பாலும் அதை கண்டறிய முடியாது. இது இந்த ஏவுகணையின் மற்றொரு நன்மை. இது அணு ஆயுதங்களையும் பொருத்த முடியும். நண்பர்களே, ஆரம்பத்தில் இது 290 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே தாக்கும் திறன் கொண்டது. இப்போதும் கூட பிரம்மோஸ் ஒரு ஏற்றுமதி வகையாகும். இந்த ஏவுகணைகள்
இந்தியா பல்வேறு நாடுகளுக்காக தயாரித்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணைகள் 290 கிலோமீட்டர் மட்டுமே தாக்கும் தூரம் கொண்டவை. ஆனால் இந்தியா தனது ஆயுத கிடங்கிற்காக உருவாக்கி வரும் ஏவுகணைகளின் தூரத்தை அதிகரித்துள்ளது. ஆரம்பத்தில் வரம்பு 290 கிலோமீட்டர் மட்டுமே. பிரம்மோஸ் தயாரிக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் MTCR அல்லது ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு ஆட்சியில் கையெழுத்திடவில்லை. இதனால் எங்கள் பிரம்மா வீட்டின் எல்லையிலிருந்து 300 கிலோமீட்டர்களுக்குள் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த MTCR-இன் படி இந்த MTCR-இல் கையெழுத்திட்ட நாடுகள் ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு ஆட்சியில் கையெழுத்திடாத நாடுகளுடன் 500 கிலோமீட்டர் போர்முனையும் 300 கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய ஏவுகணைகளுக்கான தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. ரஷ்யா MTCR-இல் கையெழுத்திட்டிருந்தது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பிரம்மோஸ் தொழில்நுட்பத்தை பெற்று வந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் TCR-இல் சேரவில்லை. எனவே பிரம்மோஸின் ஆரம்ப தூரம் 290 கிலோமீட்டர் ஆக நிர்ணயிக்கப்பட்டது. அது செய்யப்பட்டது. ஆனால் பின்னர் இந்தியா MTCR-இல் கையெழுத்திட்டது. இப்போது இந்தியாவும் MTCR-இல் உறுப்பினராக உள்ளது. எனவே இப்போது இந்தியா தனது ஏவுகணைகளின் வரம்பை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது. இருப்பினும் ஏற்றுமதி வகைகளை பொறுத்தவரை நாம் அவற்றை விற்கும் நாடுகளும் MTCR-இல் கையெழுத்திட வேண்டும். மேலும் இந்தியா தற்போதுள்ள நாடுகளுக்கு 290 கிலோமீட்டர் தூரத்தை நிர்ணயித்துள்ளது. இப்போது MTCR பற்றிய தலைப்பு வந்துவிட்டது. நான் உங்களுடன் இன்னொரு தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். S-400 தற்போது உலகின் மிக சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படுகிறது. ரஷ்யா இந்த S-400-ஐ இந்தியா சீனாவிற்கு வழங்கியுள்ளது. துருக்கியிடமும் ஒரு S-400 உள்ளது. ஆனால் துருக்கி அமெரிக்க அழுத்தத்திற்கு அடிபணியாமல் S-400-ஐ பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறுகிறது. எப்படி இருந்தாலும் துருக்கியிடமும் ஒரு S-400 உள்ளது. சீனாவிடமும் ஒன்று உள்ளது. ஆனால் சீனா MTCR-இல் கையெழுத்திடவில்லை. எனவே MTCR-இல் கையெழுத்திட்ட ரஷ்யா 290 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடிய ஆயுதங்களை சீனாவிற்கு விற்பனை செய்கிறது. அவற்றை விற்கக்கூடாது, தொழில்நுட்பத்தையும் கொடுக்கக்கூடாது. ரஷ்யா சீனாவிற்கு வழங்கிய S-400 ஏவுகணைகளின் வரம்பு 290 கிலோமீட்டர் மட்டுமே என்று ஓய்வு பெற்ற சில இராணுவ அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் இதை முழுமையாக நம்ப முடியாது. ஏனெனில் எந்த நாடும் எந்த காரணத்திற்காகவும் அதன் ஆயுதங்களின் உண்மையான சக்தியையும் வலிமையையும் வெளிப்படுத்தப் போவதில்லை. அப்பொழுதுதான் அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் வரை அவர்களின் உண்மையான சக்தி தெரியும். அவர்கள் ஆயுத களஞ்சியத்தில் இருக்கும் வரை அவர்களின் சக்தியை யாராலும் உறுதியாக அறிய முடியாது. சீனாவும் ரஷ்யாவும் மிக நெருக்கமான உறவுகளை கொண்டிருப்பதால் இங்கே ரஷ்யா தனது S-400களை சிரியாவில் நிலைநிறுத்தியதால் சீனாவிற்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ரஷ்யா வழங்கியிருக்கலாம். சிரியாவும் MTCR-இல் கையெழுத்திடவில்லை. எனவே ரஷ்யா சீனாவிற்கு எந்த அளவிலான ஏவுகணைகளை வழங்கியுள்ளது என்பதை உறுதியாக கூற முடியாது. இப்பொழுது இந்த பிரம்மோஸ் விஷயத்திற்கு வரும்பொழுது நான் அதை ஒரு கப்பல் ஏவுகணை என்று அழைப்பேன். சரி, நமது அக்னிஃபைன் ஏவுகணைகளுக்கும் இந்த பிரம்மோஸ் அல்லது குரூஸுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நண்பர்களே, இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை ஒரு கப்பல் ஏவுகணை. அது வானத்தில் பறந்த பிறகு அது வளிமண்டலத்தை கடந்து மீண்டும் பூமியில் அதன் இலக்கை அடைகிறது. எனவே இதற்கு ஒரு ராக்கெட் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கப்பல் ஏவுகணை அப்படி இல்லை. அது வளிமண்டலம் முழுவதும் செல்வதில்லை. வானத்தில் பறந்த பிறகு அது பூமிக்கு இணையாக, அதாவது கிடைமட்டமாக பயணிக்கத் தொடங்குகிறது. மேலும் இதுவும் வழிநடத்தப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்து அதை சுட்டால் அது நேரடியாக அதன் இலக்கை கண்டுபிடித்து அதன் மீது விழுந்து அதை அழித்துவிடும். இந்த கப்பல் ஏவுகணைகள் வளிமண்டலம் வரை செல்வதில்லை. எனவே அவை ஒரு ராக்கெட் இயந்திரத்தை கொண்டுள்ளன. அது அவசியமில்லை. இதற்கு ஜெட் சுயவிவர இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன.
கூடுதலாக பிரம்மா ஹவுஸில் திட எரிபொருள் ராக்கெட் பூஸ்டர்கள் மற்றும் திரவ எரிபொருள் ராம்ஜெட் என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கப்பல் ஏவுகணைகள் மிகவும் துல்லியமான தாக்கும் வீதத்தை கொண்டுள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள். நேற்று நான் எடுத்த ஒரு காணொளியில் பிரம்மா வீடு 1 மீட்டருக்குள் விழலாம் என்று சொன்னேன். ஆனால் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் அந்த தகவலை சிறிது சரி செய்து பிரம்மா வீடு 1 மீட்டருக்குள் இல்லை, வித்தியாசம் என்னவாக இருந்தாலும் அது சென்டிமீட்டரில் மட்டுமே என்று கூறினார். பிரம்மோஸை நன்கு அறிந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் 1 மீட்டர் வித்தியாசம் கூட இல்லை என்று கூறுகிறார்கள். இப்போது நாங்கள் தயாரிக்கும் பிரம்மோஸில் பெரும்பகுதியை 75% உள்நாட்டிலேயே தயாரிக்கிறோம். இதற்கு முன்பு 2004 ஆம் ஆண்டில் இதில் 13% உள்நாட்டு பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. மற்ற அனைத்தும் ரஷ்யாவிலிருந்து வந்தன. ஆனால் இப்போது அந்த சார்பு நிலையும் பெருமளவில் குறைந்துவிட்டது. பெரும்பாலான ஏவுகணைகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் அதில் பயன்படுத்தப்படும் ராம்ஜெட் என்ஜின் மட்டுமே இன்னும் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த என்ஜினிலும் தன்னிறைவு அடைய டிஆர்டிஓ முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் என்ஜின் சோதனைக்கு தயாராகி வருகிறது. இவ்வாறு இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நட்புறவின் பின்னணியில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை இப்போது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் பெரும் பெருமையை தேடித் தருகிறது. அது மட்டுமல்ல, பிரம்மோஸின் சந்தையும் இப்போது அது அதிகரிக்கக்கூடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பிரம்மோஸுக்கான தேவை சுமார் 17 நாடுகளில் இருந்து தொடங்குகிறது. குறிப்பாக சீனா எதிர்ப்பு நாடுகளிடமிருந்து விசாரணைகள் வருகின்றன. அவர்கள் அனைவரும் இந்தியாவிடம் பிரம்மோஸையும் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். எனவே பாகிஸ்தான் மீதான தாக்குதல் நமது பிரம்மோஸ் ஏவுகணையின் சந்தையை அதிகரிக்கும், மேலும் அதன் மகத்துவமும் அதிகரிக்கும். நண்பர்களே, பாகிஸ்தானை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பிரம்மோஸ் பற்றிய சில தகவல்கள் இவை. மேலும் சிறப்புகளுடன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த். அது அதிகரிக்கக்கூடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பிரம்மோஸுக்கான தேவை சுமார் 17 நாடுகளில் இருந்து தொடங்குகிறது. குறிப்பாக சீனா எதிர்ப்பு நாடுகளிடமிருந்து விசாரணைகள் வருகின்றன. அவர்கள் அனைவரும் இந்தியாவிடம் பிரம்மோஸையும் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். எனவே பாகிஸ்தான் மீதான தாக்குதல் நமது பிரம்மோஸ் ஏவுகணையின் சந்தையை அதிகரிக்கும், மேலும் அதன் மகத்துவமும் அதிகரிக்கும். நண்பர்களே, பாகிஸ்தானை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பிரம்மோஸ் பற்றிய சில தகவல்கள் இவை. மேலும் சிறப்புகளுடன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜெய்